வகையில் வீட்டு வாசலில் தூங்கிக் கொண்டிருந்த நாயை சிறுத்தை வேட்டையாடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. லவ்டேல் ராபின்பேட்டை பகுதியில் குடியிருப்பு பகுதி அருகே உலா வந்த சிறுத்தை வீட்டு வாசலில் தூங்கிக் கொண்டிருந்த நாயை கவ்வி சென்றது. இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினரிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திமுக கூட்டணி கட்சி ஆதரவோடுதான் விஜய் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளதாக திமுக முன்னாள் எம்பி கௌதம சிகாமணி தெரிவித்தார். விக்கிரவாண்டியில் வாக்களித்த வாக்காளர்களும் தேர்தல் பணியாற்றிய நிர்வாகிகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக நடைபெற்ற நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் பேசிய அவர், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நினைத்திருந்தால் விஜய் ஆட்சி அமைந்திருக்க முடியாது என்று தெரிவித்தார். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள காளை சிலையின் அருகில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக அமர்ந்து தியானம் செய்த இளைஞரை போலீசார் எச்சரித்து வெளியே அனுப்பி வைத்தனர். ரவுண்டானாவில் உள்ள காளை சிலையின் அருகில் இளைஞர் தியானம் செய்வதை அவ்வழியாக கிரிவலம் சென்ற பக்தர்கள் ஆச்சரியத்துடன் பார்வையிட்டு புகைப்படம் எடுத்தனர். இளைஞரை அழைத்து இது தியானம் செய்வதற்கான இடம் கிடையாது என்று போலீசார் எச்சரித்து அனுப்பி வைத்தனர். என்றால் படையும் நடுங்கும். ஆனால் வீட்டு அலமாரியில் பாம்பு இருந்தால் என்னவாகும்? கடலூர் அருகே வீட்டு அலமாரியில் பதுங்கியிருந்த பாம்பு பிடிபட்டது. சடையப்பன் என்பவருடைய வீட்டில் அலமாரியில் ஆடை எடுப்பதற்காக திறந்த போது பாம்பு இருந்தது தெரிய வந்தது. பிறகு பாம்பு பிடி வீரர் வரவழைக்கப்பட்டு மீட்கப்பட்ட பாம்பு கடலூர் வெள்ளி கடற்கரை காப்பு காட்டில் விடுவிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே வீட்டின் வெளியே தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் முகத்தில் மயக்க ஸ்ப்ரே அடித்து 20 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்யாறை அடுத்த சாமந்திபுரத்தில் அடுத்தடுத்து 2 வீடுகளில் 20 சவரன் தங்க நகை மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இதுபோன்ற பல இடங்களில் அடுத்தடுத்து தொடர் கொள்ளை சம்பவம் நடைபெற்று வரும் நிலையில் போலீசார் துரித நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் பெருமகளூர் பேரூராட்சியில் மூடப்பட்ட டாஸ்மாக் கடையை மீண்டும் திறக்க வேண்டும் என வர்த்தக சங்கத்தினர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு வழங்கினர். பெருமகளூர் பகுதியில் செயல்பட்டு வந்த மதுபான கடை தற்போது மூடப்பட்டுள்ளதால் அப்பகுதியைச் சேர்ந்த வணிகர்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதனால் மீண்டும் அந்த கடையை திறக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் பாபநாசத்தில் குடியிருப்பு பகுதியில் இரவு நேரத்தில் கரடிகள் உலா வருவதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். வனத்துறையினர் அலட்சியம் காட்டாமல் கரடியின் நடமாட்டத்தை கண்காணித்து கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நிலத்தகராறில் விவசாயி மீது பொலீரோ வாகனம் ஏற்றி ஒருவர் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராசிபுரம் அடுத்த பூசாலியூர் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரனுக்கும் அவரது சித்தப்பா வெங்கடாஜலம் என்பவருக்கும் நிலத்தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தனது விவசாய நிலத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்த ராஜேந்திரனிடம் தகராறு செய்த வெங்கடாஜலம் ஆத்திரத்தில் தனது பொலீரோ வாகனத்தை ராஜேந்திரன் மீது ஏற்றி கொலை செய்ததாக தெரிகிறது. வெங்கடாஜலத்தை கைது செய்த போலீசார் அவரது மகன்கள் 2 தலைமறைவான நிலையில் அவர்களை தேடி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பனகுடி பகுதியில் அரசு அனுமதியின்றி திருட்டுத்தனமாக மணல் அள்ளியதாக 6 பேர் கைது செய்யப்பட்டனர். பனகுடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குளங்களில் அரசு அனுமதியின்றி மணல் அள்ளப்படுவதாக தொடர்ந்து புகார் இருந்து வந்தது. இந்நிலையில் தண்டையார்குளம் அருகே 6 லாரிகள் மற்றும் மண் அள்ளுவதற்கு உதவிய 2 இயந்திரங்கள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டு 6 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். வால்பாறையில் இருந்து அதிரப்பள்ளி செல்லும் வழியில் குட்டிகளுடன் யானை கூட்டம் சாலையை கடந்து செல்லும் வீடியோ கவனம் பெற்றுள்ளது. வனப்பகுதியில் வறட்சி ஏற்பட்டதால் யானை உள்ளிட்ட வன விலங்குகள் வனப்பகுதியை விட்டு வெளியேறி சாலைகளில் தொடர்ந்து உலா வருகின்றன. இந்நிலையில் வால்பாறை பகுதியில் இருந்து சாலக்குடி செல்லும் வழியில் குட்டிகளுடன் யானை கூட்டம் சாலையை கடந்து சென்றது. சிவகங்கையில் ஒப்பந்ததாரரிடம் 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக நெடுஞ்சாலைத்துறை உதவி செயற்பொறியாளரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். கிடுவச்சி கிராமத்தைச் சேர்ந்த முதல்நிலை ஒப்பந்ததாரர் கந்தசாமிக்கு சாலை அமைத்ததற்காக வழங்க வேண்டிய 18 லட்சம் ரூபாய் பணத்தை விடுவிக்க உதவி செயற்பொறியாளர் சையது இப்ராஹிம் 1 லட்சம் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கந்தசாமி அளித்த புகாரில் சையது இப்ராஹிமை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர்.
சென்னை கிண்டியில் உள்ள மின்சார இருசக்கர வாகன பழுது நீக்க நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 175 வாகனங்கள் தீயில் கருகி சேதமடைந்தன. இரவு நேரத்தில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் பழுது நீக்கத்திற்காக வந்த 175 வாகனங்கள் எரிந்து கருகின. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இஸ்ரேலில் உயிரிழந்த கணவரின் உடலை மீட்டு சொந்த ஊர் கொண்டு வர கோரி சிவகங்கை சேர்ந்த பெண் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் அல்லூர் பனங்காடியை சேர்ந்த சிவனேசன் இஸ்ரேலில் பணியாற்றிய நிலையில் திடீர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். கணவரின் உடலை மீட்டு சொந்த ஊர் எடுத்து வர நடவடிக்கை எடுக்குமாறு சிவனேசனின் மனைவி தவமணி மாவட்ட ஆட்சியர் பொற்கொடியிடம் மனு அளித்தார். ஈரோடு ரயில் நிலையம் அருகே 1,75,000 மதிப்பிலான கஞ்சா மற்றும் கஞ்சா சாக்லேட் ஆகியவற்றை விற்பனைக்காக வைத்திருந்த பீகாரைச் சேர்ந்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஈரோடு ரயில் நிலையத்தில் உள்ள பழைய குடியிருப்பு பகுதியில் மதுவிலக்கு காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டபோது அங்கு சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் நின்றிருந்த நபரிடமிருந்த சாக்குப்பையை சோதனையிட்டனர். அதிலிருந்து 3.5 கிலோ கஞ்சா மற்றும் கஞ்சா சாக்லேட்டை பறிமுதல் செய்த காவல்துறையினர் பீகார் மாநில இளைஞர் அஜித்குமாரை கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்த போது கண் கலங்கியபடி பேசிய முன்னாள் அமைச்சர் TRB ராஜாவிற்கு தொண்டர்கள் ஆறுதல் கூறினர். மன்னார்குடி தொகுதியில் திமுக சார்பில் 3 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற அவர் இந்த முறை தோல்வியடைந்தார். இந்த நிலையில் மன்னார்குடி பெரியார் சிலை எதிரே பரப்புரை வாகனத்தில் நன்றி தெரிவிக்க சென்றபோது கண் கலங்கியபடி பேசினார். நம்ம ஊரு, நம்ம மக்கள், நம்ம மன்னன் பார்த்து வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 8ஆம் வகுப்பு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கியவர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். குடியாத்தம் அருகே கூலி தொழிலாளியின் 14 வயது மகளுக்கு வீட்டிலேயே குழந்தை பிறந்தது. குடியாத்தம் மருத்துவமனையில் அனுமதித்த போது குழந்தை இறந்தது. அனைத்து மகள் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தியதில் கூலி வேலை செய்யும் 23 வயதான பாலாஜி என்ற இளைஞர் சிறுமியை கட்டாயப்படுத்தி பாலியல் உறவு வைத்துக் கொண்டது தெரியவந்தது. போக்சோ பிரிவுகளின் கீழ் பாலாஜியை கைது செய்தனர். சென்னை தாம்பரம் அருகே படப்பையில் மாநகர பேருந்து சாலையோரம் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 6 பயணிகள் காயமடைந்தனர். தாம்பரத்திலிருந்து காஞ்சிபுரம் நோக்கி சென்ற பேருந்து நாவலூர் அருகே சென்றபோது நிலை தடுமாறி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் 6 பயணிகள் லேசான காயமடைந்தனர். இந்த நிலையில் பேருந்தை ஓட்டுநர் கோபாலகிருஷ்ணன் தூக்க கலக்கத்தில் ஓட்டியதாக பயணிகள் குற்றம் சாட்டினர். கரூரில் தலையணை தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 தொழிலாளர்கள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். காந்தி கிராமத்தை அடுத்த இந்திரா நகர் பகுதியில் இயங்கி வந்த தொழிற்சாலையில் மின்கசிவு ஏற்பட்டு தீப்பற்றியதாக கூறப்படுகிறது. மெத்தை மற்றும் தலையணை தயாரிக்க வைத்திருந்த பஞ்சு உள்ளிட்ட பொருட்கள் தீயில் கருகி சேதமடைந்தன.